ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரெசிபி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கோஸ் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம கோஸ் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு வானல் வச்சுட்டு வானல்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு சோம்பு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு நல்லா செவந்துருச்சு. இப்போ வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், இதில் சேர்த்துக்கிறேன். கறிவேப்பிலை, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பொடியாக நறுக்கின கோஸையும் இதில் சேர்த்துடலாம். கொஞ்ச நேரம் இதை அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். கோஸ் வந்துட்டு இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு பிளேட்டு போட்டு மூடிட்டு ஒரு அப்படியே வேக விடலாம். மூடியை எடுத்துட்டு அப்படியே கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா தண்ணிலாம் வத்திருச்சு. இன்னும் கொஞ்சம் வேக விட்டுக்கலாம். பாருங்க, இப்போ தண்ணி நல்லா சூப்பராக வத்திருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லியை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ரொம்ப ஈஸியான டேஸ்டான கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.